ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சூப்பரான கதை தான் சொல்ல போகிறேன். தயவுசெய்து ஒரு லைக் ஒரு கமெண்ட் போட்டு பாருங்கள் நண்பர்களே. ஹை பாயிண்ட்ஸ் நிறைய கொடுங்க. என்னோடய பேர் சரஸ்வதி. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு ஆகுது. பழமையான முருகன் கோயில் அருகே தான் அமைந்துள்ள ஒரு பரப்பான சென்னை நகரத்தில் ராயபுரம் பக்கத்தில் தான் ஒரு அழகிய மலர் கொத்துக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்கும் ஒரு கடையை தான் நடத்தி வருகிறார் சரஸ்வதி. அருகிலே திவ்யா, வயது 32, பிரகாசமாக தங்க நிற கண்ணாடி வயல்கள் மற்றும் அலங்கார நகை பொருட்கள் கடையை நடத்தி வருகிறாள். அவள் சகோதரி. சரஸ்வதியும் திவ்யாவும் சிறு பருவம் முதலே உயிர் நண்பியாக ஒன்றாக வளர்ந்தவர்கள். சரஸ்வதிக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக்லாம் அவர் கணவர் இறந்துட்டார். சரஸ்வதி தனியாக வாழ்க்கை நடத்தி வருகிறார். எந்த குழந்தையும் இல்லவே இல்லை. இந்த 3 வருடங்களாகவே ராஜேந்திர சரஸ்வதியும் உண்மையான மகிழ்ச்சியும் அளிக்க முடியாததால் வாரிசு இல்லாமல் இல்லது. 3 வருஷம் ஒன்றுமே பண்ணல புருஷன் தண்டத்துக்கு. சரி, ஓகே. ஆனால் சரஸ்வதி இன்னும் அபூர்வமாக அழகுடன் ஜொலித்து கொண்டு தான் இருக்கிறாள். சரஸ்வதி உடலில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அழகு மட்டும் இருந்து என்ன யூஸு? சந்தோஷப்படுத்துறது யாருமே இல்லையே. நீண்டு கூதலை அழகான வாரி முடித்து, மூக்கில் சிறிய வைர மூக்குத்தி, இயற்கையான சிவப்பு உதடுகள், கவர்ச்சியான கழுத்து, மெல்லிய நகைகள், அழகாக காட்டும் விதத்தில் பிரகாசமான ப்ளவுஸ், மனதை ஈர்க்கும் பட்டு புடவை சேலைகள் அணிந்து கடையில் அமர்ந்திருப்பாள். அவர் மலர் கடைக்கு சரஸ்வதிக்கும் ஒரு பார்வை பார்க்கவே தினமும் ஏராளமான குழந்தைகள், பசங்கள் எல்லாமே சைட்டடிக்க வருவாங்க. சிலர் நேரடியாக திருமணம் செய்து கொள்ளலாம், 2வது திருமணம் செய்யலாம் என்ன பணக்காரர்கள் ஆசை வார்த்தைகளை சொல்வார்கள். வேறு சிலர் தேவையான உதவிகள் எல்லாம் செய்து தருவேன், இன்னும் நான் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு நாள் சந்திக்கலாம் என்று அழைப்பார்கள். சரஸ்வதி இத்தகைய பேச்சுக்கள் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் புன்னகைத்துடன் தவிர்த்து வந்தாள். திவ்யா அடிக்கடி சரஸ்வதியிடம் கேட்பாள், ஏன் சரஸ்வதி இத்தனை பேர் சரஸ்வதி கடைக்கு வருகிறீர்கள்? ஏதாவது ஒரு பையனை, ஒரு பணக்கார பையனை, இல்லை உனக்கு பிடிச்ச பையனை ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீ அப்படின்னு. யாராவது உனக்கு பிடிச்சிருந்தா 2வது கல்யாணம் கூட பண்ணிக்கோ, உனக்கு யார் வேணும்னு சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்லினே இருப்பான் அவள் ஃப்ரெண்டு சரஸ்வதிக்கு. சரஸ்வதி பெருமூச்சு விட்டு சொல்வார், திவ்யா யாரையும் பிடிக்கவே இல்லாமல் என்ன பண்ணுன்னு தெரில. என் பிடிச்சும் போனதுலேருந்து எத்தனையோ நாட்கள் தான் இந்த தனிமை வாழ்வது எனக்கும் தெரில. இரவு நேரங்களில் தூக்கமே வர மாட்டேது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மகிழ்ச்சி அனுபவித்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. யாராவது அருகில் இருந்து எவ்வளோ விதமாக சந்தோஷமாக இருக்கும் திவ்யா உற்சாகமாக சொல்வாள். திவ்யாவுக்கு தெரியும் சரஸ்வதியின் கஷ்டம். அந்த நேரத்தில் தான் சரஸ்வதி என்ன செய்வாள்? படம் பார்ப்பாளா அல்லது படத்தில் வரும் அனுபவமும் நிஜ வாழ்க்கையில் கிடைக்குமா? சரஸ்வதி மனதை மாற்றி ஒரு நல்ல திருமணத்தை முயற்சி செய்ய வேண்டும் என்று திவ்யா நினைத்தாள். இந்த அழகை வீணடிக்க பூட்டி வைக்காதே, நேரம் போய்விடும். சரஸ்வதி சிரித்தபடி பதிலளித்தாள். திவ்யா சொல்வது சரிதான், இரவு முழுவதும் தூக்க வர ரொம்ப கஷ்டப்படுறேன். திவ்யா நல்லவரை திருமணம் செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் சரஸ்வதி கேள்விப்பட்டாள். திவ்யா ஒரு குடிகாரனை திருமணம் செய்து கொண்டாள். தினமும் ஒரு 9 மணிக்கு நைட் ஃபுல்லாகவே திவ்யாவை டார்ச்சர் பண்ணிகிட்டே தான் இருப்பான். வெளியில் யாரிடம் சொல்ல முடியல. ஆனால் கொஞ்சம் சந்தோஷம் தான் திவ்யாவுக்கு, வேறு வழி இல்லை. ஆனாலும் இது ஒரு விதமான சந்தோஷம், அது நைட் ஃபுல்லாக பண்ணுறது. அதனால் 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு திவ்யா இப்போ சந்தோஷமாக தான் இருக்கான். சரஸ்வதியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரஸ்வதியும் அப்படி மாறிட வேண்டும் என்று திவ்யா நினைத்தாள். சரஸ்வதி மெல்லிய ஒருத்தத்துடன் ஒருவரை திருமணம் செய்து 4 வருஷம் 5 வருஷமாகிடுச்சு. அவன் ஒன்றும் எனக்கு சந்தோஷமே படுத்தலடா, நான் என்னடா பண்ணுறது, மகிழ்ச்சிங்கிறது என் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. திவ்யா ஆர்வமாக சரஸ்வதி இல்லாத வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று விவரிக்க சொல் என்று கேட்டாள். சரஸ்வதி தயங்கபடி, திருமணமான முதல் நாளிலிருந்து முயற்சி செய்தோம், ஆனால் ஒன்றும் நடக்கவே இல்லை. தொடங்கிய 10 நிமிடங்களிலே சரஸ்வதி எந்த மகிழ்ச்சியும் ஏற்படுத்தவே இல்லை என்று மனம் திறந்து பகிர்ந்து கொண்டாள். சரஸ்வதி மனதில் ஏற்பட்ட வருத்தத்தை ஒதுக்கிவிட்டு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு சரஸ்வதி ஒரு நல்ல திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று திவ்யா உற்சாகமாக ஊக்கப்படுத்த சரஸ்வதி மீண்டும் வாழ்க்கையின் நம்பிக்கையுடன் வேலைக்கு தொடங்கிவிட்டாள். தினமும் அதிகாலை ஒரு 4 மணிக்கு பூக்கள் பறிப்பதற்காக சென்னையில் அருகில் உள்ள ராயபுரத்தில் பசுமையான தென்னந்தோப்பு ஒன்று இருக்குது. அங்கே ஒன்று நடத்தி வந்தால் செல்வன் சரஸ்வதி அங்கே போயிட்டு பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு அங்கே போயிடுவா. காலங்காத்தால் போகும் பாதையில் விளக்குகள் எதுவும் இல்லாமல் இருளாக இருக்கும். ஏன்னா காலை 4 மணிக்கு எங்கே விளக்குகள் இருக்கும்? ஆனால் அந்த பாதையில் சரஸ்வதிக்கு பழக்கமானதால் எந்த பயமும் இருக்கவே இருக்காது. ஆனால் அந்த தென்னந்தோப்பில் கார்த்திக் என்ற இளைஞன் காவலாளியாக பணியில் இருப்பான். ஓகே, தோட்டத்துக்கு ஒருத்தன் காவலாளி இருப்பான். கார்த்தி அவன் பேர். கார்த்தி அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே விடவே மாட்டான். நாயெல்லாம் வச்சுருப்பான். கார்த்திக்கும் சரஸ்வதிக்கும் மீது தீவிரமான ஈர்ப்பு ஆசை இருந்தது. ஒரு நாளாவது சரஸ்வதி தன் வசப்படுத்தி மகிழ்ச்சி செய்ய வேண்டும், காதல் வசியப்படுத்த வேண்டும் என்று தினமும் வாய்ப்பை தேடி முயற்சி செய்து கொண்டே இருப்பான் கார்த்தி. சரஸ்வதி உறுதியாக மறுத்து கொண்டே வந்தாள். ஒரு நாள் கட்டாயமாவது சரஸ்வதியை அடைந்து விட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான் கார்த்தி. அன்று மாலை ஒரு 5 மணி இருக்கும். தென்னந்தோப்பில் யாரும் இல்லவே இல்லை. வழக்கம் போல நுழைவாயிலில் கார்த்தி நின்று கொண்டிருந்தான். சரஸ்வதி முகம் கழுவாமல் அறைக்கு தூக்க நிலையில் தோப்புக்கு கார்த்தியின் சரஸ்வதியின் அருகில் அழைத்தாள். அதிகாலை நேரத்தில் மனிதர்கள் உடல் ஆசை அதிகமாக இருக்கும் என்று எல்லாமே தெரியும். அதை தீர்த்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்களும் தவிப்பார்கள். சரஸ்வதியும் கார்த்தியும் தனியாகத்தான் வாழ்கிறோம்
நாம் இருவரும் இணைந்தால் எந்தளவு அற்புதமாக இருக்கும் என்று சொல்லியபடி சரஸ்வதியின் மீது கை வைத்தான் கார்த்தி. குளிர்ந்த காற்றில் கார்த்தி உடலில் சூடான கைப்பட்டும் சரஸ்வதிக்கு ஒரு வினாடி இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் சரஸ்வதியின் மனம் படபடக்க பூக்கள் பறிக்க தொடங்கிவிட்டது. கார்த்தி தாம்பத்திக்காமல் சரஸ்வதியின் அருகில் நெருங்கி அவன் மென்மையான தோளில் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டா. தனிமையில் வாடும் சரஸ்வதியின் அந்த உணர்வு ஆழமாக இதமாக இருந்தது. கார்த்தி கைகள் சரஸ்வதியின் மேலே தொட்ட ஆரம்பித்தவுடன் கரண்ட் ஷாக் போல் பாய ஆரம்பித்தது. அவன் கையை தள்ளவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு அதுவும் தெரில. உள்ளுக்குள் இவன் வேண்டாம் தள்ளிவிடு என்று சரஸ்வதி மனம் அலறிபடி இருந்தது. ஆனால் பல வருடங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த சரஸ்வதியின் உடல் ஆசை இப்போது கார்த்தி தொடுதலில் ஏற்றுக்கொண்டது. சரஸ்வதி கார்த்தியின் மேலே சாய்ந்து கொண்டு கார்த்தி மேலும் துணிச்சலுடன் செயல்பட தொடங்கிவிட்டான். அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல. நம்மால் பாய ஆரம்பிச்சிட்டான். திடீரென்று அருகில் பேச்சுக்கள் குரல் கேட்ட ஆரம்பித்தனர். மற்ற பெண்களும் ஆண்களும் பூக்கள் பறிக்க தோப்புக்கள் நுழைய கொண்டிருந்தார்கள். அடப்பாவீங்களா, சொடுல குடுக்கம் ஒருத்தன் சைத்தானுங்க வந்துச்சிங்க. அதை பார்த்த கார்த்தி வெறுப்புடன் சரஸ்வதியை விட்டு விலகினான். சரஸ்வதிக்கு சுயநினைவு திரும்ப சில வினாடிகள் ஆனது. அதே இடத்தில் சற்று நேரம் அமர்ந்து கொண்ட சரஸ்வதி உடல் நடுக்கமும் மனப்படப்படப்பும் அடங்கவே இல்லை. ஏன்னா யாரும் டச் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு. பூ பறிக்கும் வந்தவர்கள் என்ன ஆயிடுச்சு என்று கேட்டதும் ஒன்றுமில்லை, கொஞ்சம் தலை சுற்றுது, காலங்காத்தால் வந்ததில்லை, குளிரில், அதனால தான் உட்காந்துட்டு என்று சரஸ்வதி மறுத்தாள். அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். சரஸ்வதி சுயநினைவுக்கு வேகமாக பூக்களை பறித்து விட்டு வெளியே வந்து விட்டாள். வெளியே கார்த்தி இன்னும் நின்று கொண்டே இருந்தான். அந்த பார்வையில் அவன் காதல் தெளிவாக வெறி பிடித்து இருந்தது. கார்த்தியின் சரஸ்வதியின் கையை இறுக்கமாக பிடித்து, சரஸ்வதி எல்லா நேரமும் கார்த்தியை விட்டு கதவு சரஸ்வதிக்கு திறந்து தான் இருக்கும், நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், வந்தால் நம்ம மஜாவாக சந்தோஷமாக மகிழ்ச்சி தரலாம், காதல் பண்ணலாம், வர சங்கடமாக இருந்தால் சரியாக சைகைக்கு மட்டும் காட்டி உடனே நான் கார்த்தி ஓடி வருகிறேன் என்று சொன்னான் கார்த்தி. சரஸ்வதி முகம் மாறி பயத்துடன் பின்வாங்கி விட்டாள். சரஸ்வதி கார்த்திக் தவறாமல் எண்ணம் கொண்டவள் என்பது தெரிந்து சரஸ்வதி உடல் அந்த உணர்வை விட்டு விலக மறுத்தது. அன்று மலர் கடைக்கு செல்லாமல் வீட்டிலேயே படுத்து கொண்டான் சரஸ்வதி. அதிகாலையில் நடந்த சம்பவம் சரஸ்வதி மனது முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. எந்த வேலையிலும் மனம் ஈடுபட முடியவில்லை. திடீரென்று வீட்டு கதவில் தட்டும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சரஸ்வதி கதவுக்கு அருகில் சென்று யார் என்று கேட்டாள். திவ்யாதான் என்று குரல் கேட்டதும் சரஸ்வதி கதவை திறந்தாள். திவ்யா உள்ளே நுழைந்தவுடன், என்ன சரஸ்வதி, கடைக்கு வரவில்லை? சரஸ்வதி முகம் முழுவதுமாக வேறு மாதிரி இருந்தது. என்னாச்சு என்ன கவலை உடனுக்கு கேட்டான். சரஸ்வதி திவ்யா உள்ளே அழைத்து, அதிகாலையில் ஒரு தென்னந்தோப்பில் ஒரு பையனை பார்த்தண்டி, அவன் என்னை இறுக்கமாக அணைச்சிட்டாண்டி. திவ்யா அதிர்ச்சியுடன், ஐயோ கார்த்தி இந்த அளவுக்கு துணிந்து விட்டானா? பரவாயில்ல சரஸ்வதி, நீ அவன் கூட மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணு, காதல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான். மற்றவர்கள் பூப்பறிக்க வந்ததால் சரஸ்வதி தப்பிச்சு விட்டாள். இல்லைன்னா கார்த்தி தோப்புக்குள் என்னை இழுத்து பெரிய தொல்லை கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தொல்லை பதிவு சொல்லிட்டு இருக்குது. சரஸ்வதி பாதுகாக்க சரஸ்வதி எப்போதும் திவ்யாவே இருக்கிறேன் என்பதை மறக்கவே மறக்காதே. நான் உன்னை ஆறுதல் படுத்துறேன்டி. உன்னை விருப்பம் இல்லாமல் எவனாச்சும் டச் பண்ணால் நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாள் சரஸ்வதிக்கு. சரஸ்வதியும் கவலையுடன் இப்படியே தொடர்ந்தாள். என்ன செய்வது என்றே தெரியாது என்று திவ்யாவை பார்த்து கேட்டாள். திவ்யா உறுதியாக சொன்னாள், சரஸ்வதி, நான் அன்று சொன்னது இன்று சொல்கிறேன். சரஸ்வதிக்கு ஒரு நல்ல துணை வேண்டும். அப்போதுதான் யாரும் சரஸ்வதியை நெருங்கவே மாட்டார்கள். சரஸ்வதி தனியாக இருப்பதால் தான் இப்படி தொல்லை கொடுக்கிறார்கள். சீக்கிரமே சரஸ்வதிக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கல்யாணம் செய்ய வேண்டும் என்று திவ்யா மனதுக்குள் உறுதியளித்து விட்டாள். சரஸ்வதி வயதும் இன்னும் இளமையாக இருக்கிறது. அழகும் நிறைய இருக்குது. தேவதை மாதிரி இருக்கான். யோசிக்கிறேன், இதில் யோசிக்க எதுவுமே இல்லை. நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன், தயவுசெய்து கேட்டுக்கோ. இப்படியே பேசி கொண்டிருக்கும்போது வெளியே யாரும் முணுக்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. சரஸ்வதி திவ்யா வெளியே பார்த்தால் வீட்டுக்கு திண்ணையில் ஒரு வயதான மனிதர் படுத்து கொண்டு உறங்கி கொண்டே இருந்தார். சரஸ்வதி மெல்லிய குரலில், திவ்யா, இந்த கேழபோல்டு யாரடி அப்படின்னு கேட்டான். திவ்யா தெரியவில்லை, வா போய் விசாரிக்கலாம் என்று சொல்ல இருவரும் அருகில் சென்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். தாத்தா, நீங்கள் யார் தாத்தா என்று கேட்டாள். வயதான மனிதன் மெல்ல குரல், எனக்கு யாருமே இல்லைப்பா, நான் அனாதையாக இருக்கேன். நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். என் வீட்டில் எல்லோரும் என்னை துரத்தி விட்டாங்க. திடீர்னு தலை சுற்றியது, அதனால தான் இங்கே வெளில தூங்கின்னு இருக்கேன். இங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரஸ்வதிக்கும் அந்த மனிதரை பார்க்க மிகவும் பரிதாபமாக இருந்தது. உடனே வீட்டில் இருந்த சூடான இட்லி, தோசை, தேங்காய் சட்னி, பால், டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாம் எடுத்துருந்து அந்த கிழப்போட்டு குத்துச்சு சரஸ்வதியும். பசியில் இருந்த அந்த மனிதர் எதுவும் மறக்காமல் வேகமாக சாப்பிட தொடங்கிவிட்டான். அப்போதும் திவ்யாவும் ஒரு யோசனை உதித்தது. திவ்யா சரஸ்வதியை தனியாக அழைத்து சென்று, சரஸ்வதி, இந்த வயதானவரை சரஸ்வதியுடன் வைத்துக்கொள். இப்போதைக்கு சரஸ்வதிக்கு பாதுகாப்பு வேண்டும். சரஸ்வதி அதிகாலை பூப்பறிக்க தனியாக தான் செல்கிறார். இவரை உதவியாளர் வைத்துக்கொள். காலையில் இவரை உடன் அழைத்து செல். ஒரு பாடிகார்டு மாதிரி இருக்கும். கார்த்தி சரஸ்வதியை நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது இந்த பாடிகார்டு பார்த்துருப்பான் இந்த கிழபோல்டு. இது இப்போதைக்கு நல்ல யோசனை என்று சொன்னால் சரஸ்வதியும் ஓகேன்னு சொல்லிவிட்டாள்.
சரஸ்வதியும் ஓகேம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த கிழவனை நம்ம கூட வச்சுக்கலாம், அப்போ தான் அந்த கார்த்திக் வந்து நம்மளை வந்து ஒன்றும் லவ் டார்ச்சர் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. எனக்கும் ஓகே தாண்டி, நானும் அவரிடம் பேசுகிறேன் என்றாள். திவ்யா அந்த வயதான கிழவனிடம் சென்று, தாத்தா உங்களுக்கு யாரும் இல்லை தானே சொல்கிறீங்க, இங்கே ஒரு வேலை இருக்குது, என் கூட தங்கிக்கிறீங்களா, எங்கள் வீட்டிலே தங்கிக்கங்க, 3 வேலை உங்களுக்கு சூடும் தரேன், சின்ன சின்ன வேலையும் தரேன், காசும் தரேன் அப்படின்னு சொன்னோம்னு கேட்டதுக்கு, சரஸ்வதி வீட்டில் தங்கி வேலை செய்ய விரும்புகிறீர்களா என்று திவ்யா கேட்டதும், தாத்தாவோட பேர் வந்து ராமசாமி, அவன் எதுவும் மறக்காமல் அமைதியாக ஓகேம்மா தலையாட்டு பொம்மை மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டான். உடனே சரஸ்வதியும் ராமசாமியும் தங்குவதற்கு வீட்டு திண்ணையில் ஓரத்தில் ஒரு பழைய தட்டியால் ஒரு தற்காலிக இடத்தை அமைத்து கொடுத்தார்கள். சரஸ்வதியும் ராமசாமியும் சரஸ்வதி ஒரு மலர் கடை நடத்தி வருகிறார். அந்த மலர் கடையில் ராமசாமி பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தாள். அதிகாலை ஒரு 4:30 மணிக்கு ராமசாமி எழுப்பி விடுவதாகவும் பசுமையான தென்னந்தோப்பில் மலர்கள் பறிக்க வேண்டும் என்று சொன்னாள். ராமசாமி சரி என்று கூறிவிட்டு ஓய்வெடுத்து படுத்து கொண்டார். விடுவதற்கு ஒரு 5 மணி இருக்கும். சரஸ்வதி ராமசாமி எழுப்பினா. அப்போது ராமசாமி மேலே எதுவுமே சட்டை இல்லாமல் தூங்கின்னு இருக்கான். ஏன்னா வெயில் வேர்க்குதுனால அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த சரஸ்வதிக்கு அதிகாலை குளிர்ந்த காட்டில் உடல் சிலிர்க்க தொடங்கிவிட்டது. வயதானவராக இருந்தாலும் சற்று கூச்சலாக ராமசாமி தொட்டு எழுப்பி விட்டாள் சரஸ்வதி. ராமசாமி எழுந்ததும், மன்னித்து கொள்ளுங்கம்மா, கொஞ்சம் தூக்கமே வரல, அதனால தான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு தூங்கின்னு இருக்கேன், இப்போது கிளம்பலாமா என்றாள் சரஸ்வதி. இருவரும் அதிகாலையில் நேரத்தில் தென்னந்தோப்புக்கு சென்றார்கள். அப்போது சரஸ்வதி எதிர்பார்த்தபடி அங்கு கார்த்தி வயலில் நின்று கொண்டு இருந்தான். கேடி சரஸ்வதியும் ராமசாமியும் பார்த்து கார்த்திகை மனதுக்குள், யார் இந்த புதிய கிழவன் என்று அவன் எதுவும் செய்ய முடியாது போல் இருக்குது, நீ எப்படியாவது அனுபவிச்சிடலான்னு பார்த்தா இந்த கிழவனை ஒருத்தனை கூண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ராமசாமியும் சரஸ்வதியும் மலர்களை பறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கார்த்திகால் சரஸ்வதி நெருங்க கூட முடியவே இல்லை. அவனை கஷ்டத்தை எல்லாம் எல்லாத்தையும் அடக்கி கொண்டே இருந்தான். இருவரும் மலர்கள் பறித்து முடித்து வீடு திரும்பி விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து ராமசாமி குளிப்பதற்காக வீட்டின் பின்புறம் இருக்கும் குளியலறைக்கு சென்று விட்டான். குளியலறையில் கதவில் தாப்பாடு இல்லாமதால் ராமசாமி சாதாரணமாக கதவை அப்படியே ஓப்பனாக வச்சு குளிச்சிட்டான். இங்கே யார் நம்ம வீட்டுக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி குளிக்க ஆரம்பிச்சிட்டான். பாத்ரூமில் போயிட்டு உள்ளே சரஸ்வதி குளித்து கொண்டிருந்தாள். சரஸ்வதியை பார்த்ததும் ராமசாமி அதிர்ச்சியில் உறைந்து போனான். அடப்பாவீங்களாம், கிழவன் இந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானா இப்போது? அந்த காட்சி ராமசாமியின் கண்களில் ஒரு கணம் கூட மூட முடியவே இல்லை. ராமசாமியின் பார்வை முழுவதும் சரஸ்வதியின் அழகான உடலை நோக்கி இருந்தது. சரஸ்வதி அருகில் இருந்த துணியை வேகமாக எடுத்து உடலை மறைத்து கொண்டாள். ராமசாமி எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே போய்விட்டான். சரஸ்வதி குளித்து முடித்து வெளியே வந்து ஈரமான பச்சை நிற துணிகள் எல்லாம் இறுக்கமாக கட்டியபடி வீட்டுக்குள் நுழைந்தாள். பாவாடையில் இருந்த தண்ணீர் துளிகள் சொட்டு சொட்ட தரையில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் இருந்த துணி சொட்டு தண்ணியெலாம் விழுந்துகிட்டே இருக்குது. அந்த அழகிய காட்சிகள் ராமசாமி ஓரளவாக நின்றபடியே பார்த்து கொண்டே சைட் அடிச்சுட்டே இருந்தான். சரஸ்வதி ராமசாமியும் பார்க்கிறார் என்று திரும்பி பார்த்தபடியே உள்ளே நுழைந்து சென்று விட்டாள் அவர் ரூமுக்கு. ராமசாமியின் பார்வை சரஸ்வதியை விட்டு அகலவே இல்லை. பின்னர் ராமசாமி குளித்து முடித்து விட்டு வந்தார். ராமசாமியும் சரஸ்வதியும் சூடான காலை உணவை அளித்தாள். இட்லி, போண்டா எல்லாமே. உணவை முடித்த ராமசாமி, சரஸ்வதி இப்போதைக்கு கடைக்கு போகிறேன் என்று சொன்னாள். அப்போது சரஸ்வதி பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவர் அணிந்திருந்த பச்சை நிற பாவாடையில் ரவிக்கும் அவள் உடலோடு லைட்டாக டச் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உடலில் இருந்து வியர்வைகளும் ஈரமாகின. ராமசாமி சரஸ்வதியை ஒரு முறை காலிலிருந்து தலைமொழி பார்த்து கொண்டு சைட் அடித்து கொண்டே இருந்தான். என்ன ஒரு அற்புதமான ஒரு காதல் தரிசனம், மிக அழகான இருக்கிற என்று சொல்லிட்டு கடைக்கு புறப்பட்டான் ராமசாமி. ராமசாமி பார்த்த அந்த ஒரு நொடி சரஸ்வதியின் உடல் முழுவதும் ஒரு வினோத உணர்வால் நிறைந்தது. சரஸ்வதியில் எந்த வேலையிலும் மனம் சொல்லாமல் திணறிக்கொண்டே இருந்தது. அந்த பார்வை சரஸ்வதியின் உள்ளத்தில் பல நாள் மறைந்திருந்த உணர்வுகளில் மெல்ல தட்டி எழுப்பிவிட்டது. சரஸ்வதியின் மலர் கடையில் ராமசாமி வியாபாரமாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறான். திவ்யா கடைக்கு வந்ததும் ராமசாமியை பார்த்து, எங்கே சரஸ்வதி வரவில்லையா என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டாள். ராமசாமி அமைதியாக சரஸ்வதியை முன்னால் அனுப்பி வச்சுட்டு, நான் இப்போ தான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி சொல்லிவிட்டான். சீக்கிரம் வருவார் என்று பதிலளித்து விட்டாள். சிறிது நேரத்தில் சரஸ்வதி கடைக்கு நுழைந்து விட்டாள். சரஸ்வதி மனதில் படபடப்பாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது. ஏதோ ஒரு பித்து பிடித்தது போல உள்ளே நுழைந்து விட்டாள் சரஸ்வதி. திவ்யா உடனே, என்ன சரஸ்வதி, என்ன ஆச்சு, என்ன உன் முகம் ஒரே மாதிரியா இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்க ஆரம்பிச்சிட்டான். அது சரஸ்வதி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ மழுப்பிட்டா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். திவ்யா சரஸ்வதி முகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை தெளிவாக தெரிகிறது என்று திவ்யா உணர ஆரம்பித்து விட்டாள். ராமசாமி மேல் சட்டையை களைத்து வைத்து இருந்தது. சரஸ்வதி அவ்வப்போது பார்த்தபடி கடையில் வேலை செய்து கொண்டிருந்தான். ராமசாமி குனிந்து நிமிர்ந்து செய்யும் வேலையில் அசைவுகளை சரஸ்வதி கண்களால் பின்தொடர்ந்து கொண்டு கண்களால் காதல் செய்து கொண்டே இருந்தாள் சரஸ்வதி. ராமசாமியை பார்க்க சரஸ்வதிக்கு உடல் முழுவதும் ஒரு வினோத உணவு பரவி கொண்டே இருந்தது. சரஸ்வதியால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை.
கடையில் எந்த வேலையும் அவரால் செய்ய முடியவே இல்லை. யார் எதுவும் சொல்லவே முடியவில்லை. திடீரென்று வீட்டுக்கு சென்று விட்டாள் சரஸ்வதி. அதை பார்த்த திவ்யா ராமசாமியிடம், தாத்தா என்ன ஆயிடுச்சு, ஏன் சரஸ்வதி திடீர்னு வீட்டுக்கு கிளம்பிட்டான், என்ன நடந்துச்சு, வீட்டுக்குள்ளே ஏதாவது நடந்துச்சான்னு. ராமசாமிக்கு உண்மை தெரிந்திருந்தாலும் அதை மறைத்து, காலையிலேருந்து சரஸ்வதி சாப்பிடலம்மா, அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, ஏதாவது வாங்கி ஏதாவது கொடுத்தா என்ன வயிறு வலியா என்னன்னு தெரில, திவ்யா கொஞ்சம் கடையை பார்த்து கொள்கிறீரியா என்று நான் வாக்கிங் வந்து விடுகிறேன் என்று கேட்டார். திவ்யா சரி போய் வாக்கிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ராமசாமியும் வேகமாக சரஸ்வதி போனால் நாய் மாதிரி பின்னாடியே போனான். சரஸ்வதி வயிற்று பிடித்தபடியே படுத்து கொண்டாள். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. சரஸ்வதி கதவை திறந்தாள். ராமசாமி வெளியே நின்று கொண்டிருந்தான். சரஸ்வதிக்கு உடல் முழுகும் நடுங்க வியர்வையும் தொடங்கிவிட்டது. சரஸ்வதி பட்டென்று திரும்பி கொண்டாள். ராமசாமி உள்ளே நுழைந்தவுடன் கதவை சாத்தி விட்டான். கதவை அடைக்கும் சத்தம் கேட்டது. சரஸ்வதி மனம் மேலும் படபடக்க ஆரம்பித்து விட்டது. ஹார்ட்பீட் ரொம்ப எகிரிச்சு. ராமசாமி அருகில் போயிட்டு சரஸ்வதி கையை பிடித்துக்கிட்டு, நானும் பல வருடங்களாக எந்த ஆணின் தொடுதல் இது வரைக்கும் அனுபவித்ததே இல்லை, என் புருஷன் இறந்ததிலிருந்து. சரஸ்வதி உடல் முழுவதும் ஒரு மின்சாரம் பாய்வது போல உடல் முழுவதும் நடுங்கி கொண்டே இருந்தது. இரு உதடுகளும் பிரித்து மேய ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உதடுகளும் கண்ணாலும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். ராமசாமி மேலும் நெருங்கிய போது சரஸ்வதி ராமசாமியின் கண்களை பிடித்து இழுத்து அருகில் கொண்டு போய், டே ராமசாமி, காலையிலேயே சரஸ்வதி தரிசனம் உனக்கு கிடச்சி போச்சு இல்லை, ஏன்டா வேட்டையாட வேண்டியது தானடா, என்னடா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமாடா கிழ போல்டு அப்படின்னு சொல்லிட்டு உதடிலே திட்ட ஆரம்பிச்சிட்டான். ராமசாமி எந்த இடைவெளியும் விடாமல் சரஸ்வதியின் ஆர்வத்துடன் அணைத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் இருவரும் இடையில் எந்த தடையும் இல்லாமல் காலையில் மகிழ்ச்சியாக காதலை பகிர்ந்து கொண்டார்கள். சரஸ்வதி பெருமூச்சு விட்டாள். அந்த இடத்தில் ராமசாமி மிக மென்மையாகவும் திறமையாகவும் செயல்பட தொடங்கிவிட்டான். ஏன்னா ராமசாமிக்கு எக்ஸ்பீரியன்ஸு. சரஸ்வதி மிக மெல்லிய குரல் இன்பமாக கீதங்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். மதியம் ஆகியும் சரஸ்வதியால் ராமசாமியும் காணாததால் திவ்யா கவலையுடன் சரஸ்வதி வீட்டுக்கு சென்று விட்டாள். வீட்டுக்கு கதை முழுவதும் ஏதோ பாட்டு சத்தம் கேட்டு இருந்துச்சு. ஜன்னல் வழியை பார்த்தா திவ்யா அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டாள். ராமசாமியும் சரஸ்வதியும் தொடர்ந்து காதல் செஞ்சுட்டே இருக்காங்க. திவ்யா கிழவன் என்று இப்படி திறமையான இருக்கிறாரு என்று மனத்துக்குள் நினைத்தபடியே கதவை தட்டினார். உள்ளே இருவரும் வேகமாக எழுந்து உடைகள் எல்லாம் சரி செஞ்சு கொண்டு சரஸ்வதி வந்து கதவை வந்து திறந்துட்டான். திவ்யாவும் சரஸ்வதியும் பார்த்தவுடன் முந்தானே எல்லாமே துணியெல்லாம் சரி செஞ்சுட்டு சரஸ்வதியும் ராமசாமியும் பக்கம் திரும்பி நின்றார்கள். ராமசாமி ஒரு ஓரமாக அமைதியாக நின்று கொண்டே இருந்தான். என்ன திவ்யா அப்படின்னு கேட்டான் சரஸ்வதி. ஒன்றும் இல்லை திவ்யா என்று சமாளித்து விட்டாள். திவ்யா உறுதியாக ஜன்னல் வழியாக ராமசாமியை வாசித்த அந்த இன்பமான பாடல்கள் எல்லாமே திவ்யாவின் முழுவதுமாக பார்த்து விட்டாள். 2 பேர் லவ் பண்ணது எல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தா. சரஸ்வதி முகம் உடனே வெளியேறி போனது. திவ்யா புன்னகை வச்சுடன், சும்மா சொல்லக்கூடாதுடி சரஸ்வதி, அற்புதமான இருந்தது. சரஸ்வதியின் மெல்லிய குரல்கள் பாடி அந்த பாடும் ராகமும் மிகவும் அழகாக இருந்தது என்று பேசினார்கள். திவ்யாவின் பார்வை முழுவதுமாக ராமசாமியை நோக்கிதான் இருந்தது. திவ்யாவும் சரஸ்வதியும், சரஸ்வதி, நம்ம இருவரும் சேர்ந்து இந்த இன்பமான ராகத்தை பாடலாமா என்று கேட்டாள். சரஸ்வதியும் எதுவும் பேசாமல் முகம் சூழ்ந்திருந்தது. என்னது, நம்ம 3 பேர் சேர்ந்து பாட்டு பாடணுமா, போங்கடின்னு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தா சரஸ்வதி. ஆமாம் திவ்யா, திவ்யாவுக்கும் அந்த ராகம் ரொம்பவே பிடிச்சி போச்சு என்றைக்கு சொன்னதும் திவ்யாவும் சொன்னதும் சரஸ்வதிக்கும் பிடிச்சிருந்துச்சு. இருவரும் ராமசாமி பக்கம் திரும்பி நின்றார்கள். ராமசாமி அருகில் வந்து எதுவும் பேசாமல் நின்றான். திவ்யா அணிந்திருந்த ஜாதி பூவின் மனம் ரொம்பவே ராமசாமிக்கு முழுவதுமாக இழுத்து விட்டது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஜாதி மல்லிப்பூ. யாருக்காவது ஜாதி மல்லிப்பூ பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். மூவரும் மதிய வேலை இரவு வரை நீண்டது. உணர்ச்சிகளில் அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தது. நைட்டு ஒரு 8 மணியே இருக்கும். திவ்யா எழுந்து கடைக்கு வேறு யாரும் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிளம்பிட்டான். சரஸ்வதி வந்து திவ்யாவுக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, ராமசாமி போய் கடைகளை மூடிட்டு வருவான் என்று சொன்னான். ராமசாமி சொன்னதும் சரஸ்வதி சீக்கிரம் வந்து விடுங்கள் என்றாள். திவ்யா, ஏன் சரஸ்வதி, வார்த்தைகள் ஒரு மாதிரி இருக்கிறது என்று கேட்டாள். சரஸ்வதி, அப்படி எதுவும் இல்லடி, இரவு ஆகிவிட்டது, காலையில் அதிகாலை பூ பறிக்க போனோண்டி அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி சொல்லிட்டே இருந்தா. ராமசாமி வேகமாக கடைக்கு சென்று பொருட்கள் எல்லாம் அடுக்கி கடையை மூடிவிட்டான். ஏன்னா நைட்டு 10 மணி ஆச்சு. திவ்யாவும் ராமசாமியும் வேகத்தை பார்த்தபடியே இந்த வேகம் பார்த்தது இரவு முழுவதுமாக படம் ஓடிக்கொண்டே இருந்தது. நைட்டு ஃபுல்லாக ஒரே பாட்டு கச்சேரி தான் என்று மனதுக்குள் நினைத்தார்கள். ராமசாமி கடையை மூடிவிட்டு அருகிலுள்ள உணவகத்தில் சென்று சூடான சப்பாத்தி, சிக்கன், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு என்னென்ன வேணுமோ எல்லாமே நைட் வாங்கிட்டு வந்துட்டான். திவ்யாவுக்கு ஒரு பார்சலும் வாங்கிட்டு வந்துட்டான். சிறிது நேரம் கழித்து திவ்யாவை பார்த்து, கண்ணால் இரவு முடிந்தது என்று சைகை காட்டினான். கண்ணாலே காதல், கேடி பகர். திவ்யா அதை புரிந்து கொண்டு ராமசாமியின் கழுத்தில் கழித்த நொடிகளை நினைத்தபடியே சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தான். இரவு வீட்டில் திவ்யாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. உடல் முழுவதும் புதிய உணர்வுகள் அலைமோதி கொண்டே இருந்தது காதல் வழியில்.
கிளம்புகிறார்கள் என்று முடிவு செய்து விட்டார்கள். கதவை பூட்டிவிட்டு வெளியே வந்துவிட்டாள் திவ்யா. திவ்யாவின் கணவர் குமார் மல்லிகைப்பூவை கடையில் வைத்து கொண்டு தள்ளாடிபடியே வந்து விட்டார். அவன் ஒரு குடிகாரன், திவ்யா ஒரு புருஷன். அவனுக்கு காதல்னா என்ன தெரியாது, மகிழ்ச்சினா என்ன தெரியாது, சந்தோஷம்னா என்னன்னு தெரியாது. குமார் நல்ல குடிகார பையன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா நினச்சிட்டே இருப்பான். எங்கே திவ்யான்னு சொல்லிட்டு குமார் கேட்க ஆரம்பித்து விட்டான். திவ்யா கடை சரியாக பூட்டவே இல்லை. திவ்யாவை பூட்டி விட்டு வா, குமார் போய் படுத்து தூங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு குமார் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் என்று சொல்லி திவ்யா வாசலில் இறுக்கமாக அணைத்து கொண்டான். குமார் இரு கைகளாலும் பாம்பு போல் சுற்றி கொண்டிருந்தான். திவ்யா அந்த பிடிவில் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு கத்திக்கொண்டே இருந்தாள். ஒரு கணத்தில் வேகமாக தள்ளிவிட்டார். குமார் கீழே விழுந்து தலை மீண்டும் எழ முடியாமல் குடிகாரன் தள்ளிவிட்டால் எங்கே எழுந்துகிறது, அவ்வளோதான். திவ்யா வேகமாக குமாரை உள்ளே இழுத்து போட்டு வீட்டை பூட்டிவிட்டு சரஸ்வதி வீட்டுக்கு நோக்கி ஓடிவிட்டாள். சரஸ்வதி கதவை திறந்து பார்த்தாள். திவ்யா உள்ளே நுழைந்ததும் எல்லாம் முடிந்து விட்டதா திவ்யா என்று சரஸ்வதி கேட்டாள். திவ்யா புன்னகையுடன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுமா, உள்ளே வாடி என்று அழைத்தாள். ராமசாமி கட்டிலில் சாய்ந்தபடியே தூங்கிக் கொண்டே இருந்தான். இருவரும் தங்கள் உடைகளை அழகாக சீர்மைப்படுத்தி கொண்டார்கள். திவ்யாவின் கணவர் குமார் கொண்டு வந்த ஜாதிப்பூ மல்லிகைப்பூ எல்லாமே எடுத்து வந்துட்டு சரஸ்வதியும் திவ்யாவும் பகிர்ந்து கொண்டு தலையில் சூட்டி கொண்டார்கள். ஏன்னா நைட்டு தூங்கும்போது 2 பேர் வச்சுருப்பாங்க, மணமணக்கம் இல்லை, அப்போ தான் சந்தோஷமாக காதல் செய்ய முடியும். வீடு முழுவதும் இருவரின் உடல்கள் வாசனைகள் ஜாதி பூக்களால் மனம் கலந்து ஒரு தெய்வீக சுகத்தை பரப்பியது. ராமசாமியும் இரு கைகளாலும் தூக்கி அழைத்தார்கள். ராமசாமியும் திவ்யாவும் ராமசாமி வழுக்கை தலையில் மென்மையாக கை வைத்து தடவி கொண்டே இருந்தார்கள். இப்படி 2 பேரும் அடிமையாக்கி வைக்கிறார்கள் ராமசாமியை. இருவரும் ராமசாமியில் மார்பில் தூங்கி கொண்டார்கள், அணைத்து கொண்டார்கள். இப்படியே நாட்கள் இன்பமாக அலைகள் ஓடிக்கொண்டே இருந்தனர்கள். 2 பேர் 3 பேர் காதல் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் சரஸ்வதியும் திவ்யாவும் ஒரே நாளில் கர்ப்பமானார்கள். இருவரும் பயமும் பரஸ்பரமும் கலந்து அதிகரித்தது. அந்த இரவு ராமசாமியின் மெல்லிய குரலில், ராமசாமிக்கு யாரும் இல்லை. இவர் வந்த பிறகுதான் சரஸ்வதியும் திவ்யாவும் அன்பும் நெருக்கமாக இருந்தது. ராமசாமியின் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றியது. இனி சரஸ்வதியும் வாழ வேண்டும் என்று ராமசாமி மனம் இயங்குகிறது என்று சொல்லிவிட்டார்கள். 2 பேர் காட்டுதல் செய்கிற அந்த போல்டு என்னத்தை பண்ணுறது, எங்கேயோ மச்சம் இருக்குது, எனக்கு தான் இதெல்லாம் இல்லை. ராமசாமி உடனே ராமசாமியின் வாழ முழு சம்மதத்தை தெரிவித்து விட்டாள். திவ்யாவுக்கும் ராமசாமி வாழ வேண்டும் என்று ஆசை வந்தது. ஆனால் திவ்யாவுக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்கிறது. குமார் என்ற கணவர் குடிகார இருக்கிறான். மிகுந்த யோசனையில் இருந்தால் திவ்யா. திவ்யாவிடம் சரஸ்வதியும் ராமசாமியும் திருமணம் செய்து கொள், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் என்று திவ்யாவும் அறிவுரை கூறினாள். திவ்யாவுக்கு ஏற்கனவே திருமணம், குழந்தைகள் இருக்கிறது. ஒரு முறை முழு சந்தோஷத்தையும் அனுபவித்து விட்டீர்கள். திவ்யா விலக்கிக் கொள்ளுங்கள். சரஸ்வதியும் ராமசாமியும் திருமணம் செய்து கொள்கிறோம் என்று தெளிவாக சொன்னார்கள். திவ்யாவும் சரி என்று சொல்லிவிட்டாள். ஆனால் ராமசாமியை திவ்யாவால் மறுக்கவே முடியவில்லை. ஏன்னா அவன் கொடுக்குற சந்தோஷம் என் புருஷன் கொடுக்கவே மாட்டேன்றான். ஏன்னா என் புருஷன் ஒரு குடிகாரன் நாய். இந்த குடிகாரன் குமார் வாழ முடியவே முடியாது. ராமசாமியும் சரஸ்வதிக்கும் முன்பாக திவ்யாவுக்கு திருமணம் செய்து கொண்டு ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று திவ்யா உறுதியாக முடிவு செய்து விட்டாள். அன்று இரவு சரஸ்வதி ராமசாமியில் தூங்கி மார்பில் முகம் சாய்ந்து ராமசாமி சரஸ்வதி இப்போது மிகுந்த சந்தோஷப்படுத்தி கொண்டே இருந்தான். முன்பு ஒருவருடன் திருமணம் ஆனாலும் இந்த அளவுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே இல்லை. ராமசாமியுடன் கழிந்த ஒவ்வொரு நாளும் மறக்க முடியாத அனுபவம், சந்தோஷம். ராமசாமி உள்ளத்தில் ஒரு புதிய உயிரை உருவாக்கி விட்டீர்கள் என்று உணர்ச்சி பொங்க கூறினாள். மறுநாள் காலை ராமசாமி கடையை திறந்தாள். திவ்யா அதை பார்த்ததும் எங்கே சரஸ்வதி என்று கேட்டாள். ராமசாமி சரஸ்வதிக்கு சற்று களைப்பாக இருக்கிறது, மதியம் வருவதாகவும் சொன்னான். இருவரும் ஏதோ நடந்திருந்ததை திவ்யா உடனே புரிந்து கொண்டாள். ராமசாமி இப்படியே விட்டால் சரஸ்வதி சென்று விடுவார் என்று நினைத்தாள் திவ்யா. ராமசாமியும் திவ்யாவும் முக்கியமான பேச வேண்டும் என்று அழைத்து, திவ்யா வீட்டுக்கு வருவீங்களா என்று கேட்டாள். ராமசாமி கடையில் யாரும் இல்லை என்றாள். திவ்யா உடனே அருகில் இருந்த 2 பணியாளர்களை அழைத்து, கடையை பார்த்து கொள்ளுங்கப்பா, ராமசாமி நான் என் வீட்டுக்கு கூண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னான். வீட்டுக்குள் நுழைந்ததும் திவ்யாவும் ராமசாமியும் கழிந்த ஒவ்வொரு நிமிடமும் திவ்யாவால் ரொம்பவே மறக்கவே முடியல. ஏன்னா அந்த போட்டு அவ்வளோ சூப்பராக காதல் பண்ணுறான். ஏன்னா அவன் புருஷன் குடிகாரன். அவனுக்கு காதல் என்னன்னு தெரியாது, மகிழ்ச்சி என்னன்னு தெரியாது, சந்தோஷம் என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த போல்டு அவ்வளோ வயசான காலத்தில் அவ்வளோ நீடித்து வேலை பார்க்குது போல்டு. ராமசாமியுடன் திவ்யாவும் முழு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாள். சரஸ்வதியுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை திவ்யா ராமசாமியிடம் உணர்ச்சி பொங்க கூறினாள். ராமசாமி மெல்லிய புன்னையுடன், திவ்யா சொந்த ஊரான பச்சை மலைக்கு திவ்யாவின் 2 குழந்தைகளும் அழைச்சிட்டு சென்று யாருக்கும் தெரியாமல் புதிய வாழ்க்கை தொடங்கலாமா என்று திவ்யா அந்த கேவனிடம் அறிவுரையில் கூறினாள். அங்கு திவ்யாவுக்கும் சொந்தமான வீடு, செடி, தோட்டம் எல்லாமே இருக்கிறது என்று சொன்னாள் திவ்யா.
திவ்யா உடனே இப்போதைக்கு நம்ம மூவரும் ஒன்றா சேர்ந்து வாழலாமா, அமைதியாக வாழலாம், எனக்கு சந்தோஷமாக இருக்குது 3 பேர் சேர்ந்து வாழுறது. சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு பின்னர் சரஸ்வதியை அழைத்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருந்தாள் திவ்யா. ராமசாமி அதற்கு முழு சம்மதம் தெரிவித்து விட்டாள். யாரிடமும் எதுவும் சொல்லாமல் திவ்யாவும் ராமசாமியவும் இரவோடு உறவாக பச்சை மலை நோக்கி புறப்பட்டு பண்ணுறது திருட்டுத்தனம். இல்லை யாருக்கும் தெரியாமல் 2 பேரும் ஓடிட்டாங்க பாருங்க, கிழபோல்டுங்க. அவர்களின் புதிய பயணம் எப்படி முடியும் என்று எதிர்பார்ப்பு இருவரும் மனதிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சரஸ்வதியின் எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த கேள்வியில் மட்டும் அவர்கள் மனது கொண்டே எழுப்பிக் கொண்டே இருந்தது. இந்த கதையை உங்களுக்கு எப்படி பிரிச்சிருக்குது? கள்ளக்காதல் என்னத்த பைத்தியக்கார காதலாக இருக்குது இது போன்ற புதிய உணர்ச்சிகரமாக மற்றும் சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் தயவுசெய்தும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் தெருவில் நடந்த ஒரு உண்மையான காதல் கதை தான் இது. ஏன்னா ஒரு சில பெண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் கொடுக்காத அன்பு காதல் வந்து மற்ற ஒரு பையன் கொடுத்தா அந்த பொண்ணுங்க ஏற்றுக்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பே இல்லை. காதல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆடு மாடு கோழிக்கு இருக்குது, ஃப்ளவர்ஸ்க்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பறவை இனத்துக்கு எல்லாத்துக்குமே காதல் இருக்குது. காதல் தப்பே இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் காதல் வந்து உங்கள் தெருவில் ஏதாவது பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.